அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குரு பகவான் வக்ரம் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாருங்க. 11/2/2025 வரை 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறார். அதே சமயம் 11/2/2025 பிறகு நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியான குரு பகவான் ஒரு வகையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. எனவே அவர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் வக்ரம் பெறக்கூடிய இடமானது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பது கர்மஸ்தானம் என்பதால் 9ஆம் இடத்திற்குரிய பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு அள்ளி கொடுக்க போகிறார். எனவேதான் குருவின் வக்ர பயிற்சியும் நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு பதிகிறது. தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய இடங்களில் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் உண்டுங்க. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் சுப பார்வை பதிவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து பொருளாதார ரீதியாக நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக கைகூடும். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளும் விலகும். இழுபறியில் இருக்கக்கூடிய பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. அண்ணன், தம்பி, உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த பெரிய அளவிலான விரிசல்கள் சரி செய்யப்படுவதற்கான வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட தவிர்த்து நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குரு பகவானின் அமைப்பால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல் மாறுதல்களும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்த நிலையில் தற்போது பாக்கியஸ்தானத்தை நோக்கி அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் வலம் வரப் போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்றாலும் பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து நிறைவான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகமும் உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குரு மே மாதத்தில் வலுவாக லாபஸ்தானத்திலே அமர்ந்து விடுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய அதே வேளையில் மிக வலுவாக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகி புதிய அசையும் அசையா சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. வரவிற்கான தடை ஏற்படுத்தி வந்த தோஷங்கள் நீங்கி சிம்மராசிக்காரர்கள் வரவு நிறைவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அச்சங்கள், விரய செலவுகளை குறைக்கக்கூடிய வகையில் டென்ஷன்களை நீக்க வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக மிகவும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரைய மருத்துவ செலவுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட
பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடித்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக நிச்சயமாக பெறலாம். குடும்ப ரீதியாக ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும். ஏற்கனவே வலுவாக முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மீண்டும் பல நன்மைகள் இந்த தருணத்தில் வருவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பணிச்சுமை நிச்சயமாக குறையும். தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற சங்கடம் நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். முயற்சியின்றி பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வுடன் பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை சிம்மராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மற்ற துறைகளை காட்டிலும் பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை பார்க்கப்படுகிறது. நிர்ணயித்த லாபத்தை காட்டிலும் பல மடங்கு லாபம் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நிதி நிறுவனங்களின் ஆதரவும் சாதகமாக அமையும். தடைகள், தாமதங்கள் விலகி மனதிற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போன்றவை கையெழுத்தாவதற்கான அற்புதமான யோகமும் நிறைவான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. புதிய வாய்ப்புகள் உற்சாகத்தை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான புதிய சிந்தனை ஆற்றலையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக அமைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே கலைத்துறையில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும். அதேபோன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக முக்கிய பொறுப்புகள், பதவிகள் உங்களை தேடி வரும். தடைகள், தாமதங்கள் விலகும். மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குருவும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.